இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசி, ஒரு கப் சேமியா, தேவையான அளவு நெய் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர், அந்த பாஸ்மதி அரிசியும் சேமியாவும் வேகிறதுக்கு அளவாக நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த அரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு பதம் உங்களுக்கு தெரியும். ஸோ வெந்து தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எது வேணாலும் போட்டுக்கலாம். சைடில் நெய்யில் வறுக்கிறதுக்கு முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா காய வச்ச பால் உள்ளே சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் உள்ளே போட்டுட்டு ஒரு குட்டி ஜாரில் ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி அதை உள்ளே ஊற்றிட்டு ஒரு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான பாயாசம் ரெடி. இது எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.